கோட்டை வளாகத்தின் உள்ளே நுழைந்து விட்டோம். இதான் கோட்டை. கோட்டை வளாகத்தின் உள்ளே நுழைந்ததும் விநாயகர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கோட்டையை சுற்றி பூங்காவை போல அழகாக பராமரிக்கிறார்கள். கட்டபொம்மன் நினைவாக கட்டப்பட்டிருக்கும் கட்டபொம்மன் கோட்டை இதுதான். கோட்டைக்கு உள்ள போயும் இப்ப சுத்தி பார்க்கலாம். தங்களை சிங்க மாதிரி எதிர்த்து நின்று வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவருடைய தம்பிகளையும் தூக்குல போட்டு கொண்ட வெள்ளக்காரனுங்க அவருடைய கோட்டையையும் அழிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த கோட்டை 1974 அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களால கட்டி திறந்து வைக்கப்பட்டது. அந்த கால பாளையக்காரர்கள், ஜமீன்தாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறுநில மன்னர்களோட கோட்டைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு தோராயமா இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றிலும் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் பரப்பளவுல கட்டபொம்மனோட பழைய கோட்டை இருந்ததற்கான தடயங்கள், கோட்டையின் அடித்தளங்கள், கோட்டையில் இருந்த கல் தூண்கள் உள்ளிட்டவையெல்லாம் அப்படி அப்படியே அங்கங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பகுதிகளை எல்லாம் இந்திய தொல்லியல் துறை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து பத்திரமா பாதுகாத்து வருது. சரி, இப்போ இந்த கோட்டைக்கு உள்ள போய் உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். கோட்டையோட மைய மண்டபத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனோட அழகான திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கு. கட்டபொம்மனோட இந்த சிலை ரொம்பவே அழகாகவும் கலை நுணுக்கத்தோடவும் யதார்த்தமாகவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு தினமும் வர சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை ஒரு கோயில் மாதிரியும், கோட்டைக்கு உள்ள இருக்கிற கட்டபொம்மனோட சிலையை ஒரு சாமி மாதிரியும் நினைச்சு வணங்கிட்டு போறதை பார்க்க முடியுது. தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3 திக் விஜய கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். 1790ஆம் வருடம் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய 30வது வயதில் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மன்னர் என்பதை விட இவர்களை பாளையக்காரர்கள் அல்லது ஜமீன்தாரர்கள் என்று சொல்வார்கள். அதாவது குறுநில மன்னர்கள். கட்டபொம்மன் என்பது அவர்களது குடும்ப பெயராகும். இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய அப்பா, தாத்தா, முப்பாட்டன் எல்லோருக்கும் பெயருக்கு பின்னால் கட்டபொம்மன் என்றுதான் இருக்கும். கெட்டி பொம்மு என்பதுதான் கட்டபொம்மன் என்று மறுவியதாம். உஷாராக இருக்கும் குழந்தைகளை பார்த்து கெட்டிகாரன் என்று சொல்வோம் அல்லவா, அந்த கெட்டி பொம்மு. இன்னும் சொல்ல போனால் கெட்டி பொம்முடு என்றும் சொல்வார்கள். ஆம், உங்கள் யூகம் சரிதான். கட்டபொம்மன் தெலுங்கு வம்சாவளி ஆவார். தமிழகத்தை ஆண்ட விஜயநகர பேரரசு காலத்திலோ அதற்கு முன்னோ பின்னோ ஆந்திரத்தில் இருந்து தமிழக பகுதியில் குடியேறியிருக்கிறார்கள் கட்டபொம்மனின் முன்னோர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் சமூகம் கம்பளத்து நாயக்கர் அல்லது ராஜ கம்பள நாயக்கர் என்று குறிப்பிடப்படுகிறது. கட்டபொம்மன் தன்னுடைய மந்திரி சபையில் தன்னுடைய ஜாதிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, தேவர், பிள்ளை என பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கி அழகு பார்த்திருந்தார். கோட்டையின் உள்ளே சுவர்களில் கட்டபொம்மனின் வரலாறுகள் ஓவியங்களாக வரையப்பட்டு விளக்கப்பட்டிருக்கின்றன. கட்டபொம்மனுக்கு நம் நாடு கலாச்சாரம் மீது இருந்த உச்சகட்ட பற்று காரணமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அந்த வெள்ளையர்களை எதிர்த்து நின்று பலியானது உங்களில் பலருக்கும் தெரியும். கட்டபொம்மனின் கண்கண்ட தெய்வமாக விளங்கியவர் ஜக்கம்மா. வீரத்திற்கு பெயர் பெற்ற வீர ஜக்கம்மாவின் பெயரை வீரபாண்டிய கட்டபொம்மன் அடிக்கடி வணங்கி கொண்டே இருப்பாராம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் 65 கிலோமீட்டர். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னர் மதிய உணவு சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். இது எப்படி சாத்தியம்? தினமும் அங்கே பூஜை எப்பொழுது முடிகிறது என்பதை இவர் எப்படி அறிய முடியும் என வினவினார். திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒன்று என மணிமண்டபங்களை